என் பேரு சங்கரன். என்னோட பொழுதுபோக்க ஷேர் பண்ற தளம் இது. நம்ம மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பில் டே 3ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 டேஸோட வீடியோவை பார்க்கலைன்னா ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. காலையில் பக்கத்தில் இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த 7-11 ஸ்டோரில் வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு வந்தோம். அந்த இடத்துல ஒரு கொரியன் ஃபுட்டை பார்த்தோம். சாம்கக் கிம்பாப்ங்கிறதான் பேர். இது வேற ஒன்றும் இல்லைங்க, சூஷி இருக்குல்ல, அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு நாங்கள் வந்த பிளேஸ் தான் புக்கிட் பின்டாக். இந்த இடத்துல நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும், எல்லா பிராண்ட்ஸோடதும் இருக்கும். ஒரு மால் மட்டும் இல்லைங்க, பல மால் இருக்கும். இதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவை. நம்ம கோலாலம்பூரில் இருக்க 3வது நாள், அதாவது கடைசி நாள். பொதுவாக எந்த ஊருக்கு போனாலும் ஷாப்பிங்கை கடைசி நாள் தான் வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அரை நாள் இங்கே சுற்றலாங்கிற பிளான் தான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. என்னதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாலும் ஒரு 11 மணிக்கெலாம் நல்ல பசி. அதனால பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே ஒரு நசிகண்டா இருந்துச்சு. அங்கே போயிட்டு டீ, பிரியாணி அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். பொதுவாகவே ஷாப்பிங் மால்குள்ளே டைம் போகிறதே தெரியாது. ஆனால் இங்கே நிறைய ஷாப்ஸும் ரொம்ப கூட்டம் இல்லாதனாலையும் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஷாப்பிங் மாலில் என்ன விலை இருக்குமோ அதே விலை தான் இருந்துச்சு. குழந்தைகளுக்கு டாய் ஷாப் நிறைய இருந்துச்சு. என்னோட குழந்தைகளும் நிறைய டாய் ஷாப்பில் அதுகளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதை வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கணும்னு முதலையே பிளான் வச்சுருந்தோம். நிறைய ஷூஸ் செப்பல் ஷாப்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செப்பலையும் வாங்கிக்கிட்டோம். பொதுவாக கிறிஸ்மஸ் டயத்தில் இப்போ எல்லா நாட்டிலையுமே ஷாப்பிங் மாலில் நல்ல டெக்கரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இங்கேயுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஷாப்பிங் மால்லையுமே எல்லா இடத்துலையுமே சீரியல் லைட் இருந்துச்சு, மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு டைம் போகிறதே தெரியலை. மதியம் 12 மணி ஆகியும் இன்னும் நாங்கள் ஒரே ஷாப்பிங் மால்குள்ளே தான் இருக்கோம். அதுலேயே பல ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. எங்களால் எல்லா கடைக்குமே போக முடியலை. அதனால முக்கியமான கடைகளுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு மீதி கடையெல்லாம் ஸ்கிப் தான் பண்ணோம். சரி, மற்ற ஷாப்பிங் மாலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே எஸ்கலேட்டரில் வெளியே வந்துட்டோம். அங்கே வெளியே வந்துட்டு போன ஷாப்பிங் மாலோட பேரு தான் ஃபேரன்ஹீட். ஃபேரன்ஹீட்னு ஒரு கடையும் உள்ளே இருந்துச்சு. அந்த கடைனால ஃபேரன்ஹீட் ஷாப்பிங் மால்னு இருக்கா இல்லை ஷாப்பிங் மால்னால அந்த நான் பேரான்னு தெரியல. அந்த கடையில் ட்ரெஸ்ஸஸோட கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது உள்ளே போய் எல்லாத்தோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ஷாப்பிங் மாலுக்கெலாம் நீங்கள் வெளியே இருந்தால் போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு சில ஷாப்பிங் மால்லாம் உள்ளேயே கனெக்ஷன் இருக்குது. அதனால சில டைம் நம்ம சில ஷாப்பிங் மாலை நம்ம ஒரே ஷாப்பிங் மாலில் இருந்து கூட கவர் பண்ணியிருப்போம். இந்த ஸ்ட்ரீட்டே ஷாப்பிங்க்கு தாங்கிறதுனால அந்த பில்டிங்ஸில் எல்லாம் டிஜிட்டல் பேனர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் ரோல் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல இந்த சேரட்டில் கிட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 ஷாப்பிங் மாலை பார்த்துட்டு சரி உள்ளேயே இருக்க வேணாம், அப்படியே வெளியே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மதியம் 2 மணி ஆயிடுச்சுங்க. அதனால ஒரு ஷாப்பிங் மாலில் சப்வேல எங்களோட லஞ்சையும் முடிச்சிட்டோம். பொதுவாக சப்வேல வெஜிடபிள்ஸை ஃப்ரோசன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஃப்ரெஷ் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட்லேயே கடைசியாக இருந்த ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அதுவும் பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்த 2-3 ஷாப்பிங் மாலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிறுசு தான். இங்கேயுமே நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு விஷயம் என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒவ்வொரு ஷாப்பிங் மால்லையுமே அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப வேறுபடுத்தி காட்டியிருந்தாங்க. குழந்தைகள் எல்லாமே நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கடைசி நாளுங்கிறதுனாலையும் இன்னைக்கு நைட்டு சிங்கப்பூர் கிளம்புறனாலையும் நான் அதிகமாக பிளான் வச்சுக்கல. ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஹோட்டல் போயிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. அந்த ஷாப்பிங் மாலில் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு ஒரு 4 மணி போல் அப்படியே வெளியே வந்து திருப்பி அந்த ஸ்ட்ரீட்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஷாப்பிங் மால் வந்துச்சு. அது பேர் தான்
பெவிலியன். இந்த ஷாப்பிங் மாலும் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். அதனால எதுக்கு அதை விடுவானே அப்படின்னு அங்கேயும் உள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் சுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு 5 மணி போல சரி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டாக்ஸியும் புக் பண்ணிட்டோம். இந்த டாக்ஸி டிரைவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் இந்த வேலையை பயங்கர சந்தோஷமா பண்றாரு. அவர் காரை எப்படியெல்லாம் வச்சிருக்காரு பாருங்களேன். அவ்வளோ திங்ஸ் அதில் ஒட்டி வச்சிருக்காரு. நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாரு. எங்ககிட்ட அவ்வளவு நல்லா பேசிக்கிட்டாரு. நானும் கோலாலம்பூரில் எங்கெல்லாம் போனோம், என்ன பண்ண போகிறோம், அடுத்த பிளான் என்ன, எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொதுவாகவே டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாமே அங்கே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் தான் இன்னும் சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. என்னையை விட என்னோட குழந்தைகளுக்கு தான் அங்கே இருக்க பொம்மைகள்லாம் பார்த்துட்டு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. கடைசி நாளுங்கிறனால ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் மனசே இல்லை. அதனால முதல் நாள் பார்த்தோம்ல லிட்டில் இந்தியா, அங்கேயே திருப்பி போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே டாக்ஸி டிரைவரை போக சொல்லிட்டோம். என்னதான் நசிகண்டர் அதாவது சாதம் குழம்பு நம்ம ஊர் டேஸ்ட் அளவுக்கு இருந்தாலும் ப்ராப்பரான நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டான தோசை, இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அங்கே கோட்டுமலைன்னு ஒரு கடை இருக்கு. அங்கே நம்மளோட தமிழ்நாட்டு உணவு எல்லாமே ரொம்ப சுவையாக கிடைக்கும். அங்கே இடியாப்பம், பணியாரம், அப்புறம் குழந்தைங்க தோசை அப்படி இப்படின்னு நல்லாவே சாப்பிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நசிகண்டார் எப்படி சாதமும் குழம்புமோ அதே மாதிரி புரோட்டாவும் குருமாவும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஒரு 6 மணி வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட்டையே இன்னும் நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லாருமே நல்லா டயர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குட் பை சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சு எங்கள் ஹோட்டல் ரூம் நோக்கி போயிட்டோம். ஹோட்டல் ரூமில் ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட், அது பக்கத்தில் இருக்க முக்கியமான ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு 9 மணி வரைக்கும் வெளியே தான் இருந்தோம். நைட்டு 12 மணிக்கு சிங்கப்பூருக்கு பஸ்ஸு. அதனால பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். டே 3ல நிறைய பிளான் பண்ணலைனாலும் போன இடங்கள்ல நல்லாவே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிச்சு. நன்றி. நம்ம அடுத்த நாள் வீடியோவில் சந்திப்போம்.